ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கடந்த 2024ஆம் ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சியினோட மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவமானது நாடு முழுவதுமே பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே செம்பியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு இந்த வழக்குல மொத்தம் 28 நபர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டதுல திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த வழக்குல 30 பேரை குற்றப்பத்திரிகையில சேர்த்து இது தொடர்பாக 30 பேரை அவர்கள் சேர்த்தனர். இவ்வழக்குல 2 நபர்கள் மட்டும் வெளிநாடுகள்ல தலைமறைவாக இருப்பதாக காவல்துறையால தெரிவிக்கப்பட்டது. அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கொலையை அரங்கேற்றியதாகவும் காவல்துறை தரப்புல குற்றப்பத்திரிகையில தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் தற்போது இந்த வழக்குல சரியான அணுகுமுறை இல்லை எனவும் இந்த வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என ஆம்ஸ்ட்ராங்கோட சகோதரர் நீதிமன்றத்துல ஒரு மனுவை தாக்கல் செய்த நிலையில இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில உச்சநீதிமன்றம் மூலமாக சென்று இந்த வழக்கு சிபிஐக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் மாற்றப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐயும் தனது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து தனது முதல் கட்ட விசாரணையை துவங்கி இருக்கிறது. கடந்த வாரத்துல சம்பவம் நடந்த இடமான அந்த பெரம்பூர் இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று சிபிஐ அதிகாரிகள் எஸ்பி தலைமையில சுற்றிலுமாக அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். அதனை புகைப்படமாகவும் எடுத்துக்கொண்டனர். இந்த நிலையில அடுத்த கட்ட விசாரணையாக அவர்களது குடும்பத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிபிஐ போலீசார். ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங், அதே போன்று அந்த சம்பவம் நடந்த போது, கொலை அரங்கேறிய போது அதனை தடுக்க சென்ற அவரது சகோதரரான வீரமணி ஆகியோரிடமும் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. மற்றொரு சகோதரரான கீனோஸ் என்பவரிடம் என மொத்தம் 3 நபர்களிடம் இதுவரை போலீசார் அவர்களது குடும்பத்தினரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போன்று சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி கேமராக்களையும் தற்போது அது கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேமராக்களையும் ஆய்வு செய்யக்கூடிய பணியில சிபிஐ தரப்புல ஈடுபட்டு வருவதாகவும் அடுத்த கட்டமாக இந்த வழக்குல கைதாகி சிறைக்கு சென்ற அந்த 27 நபர்களையும் தற்போது கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க சிபிஐ தரப்புல திட்டமிட்டிருப்பதாகவும் இந்த வழக்கை விசாரித்த காவல்துறை அதிகாரியிடமும் தகவல்களை கேட்டு பெற்று வருவதாகவும் அவர்களிடம் தேவைப்பட்ட விசாரணை நடத்தப்படும் எனவும் சிபிஐ தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையானது தற்போது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி மற்றும் சகோதரர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.